ஆண்டவரே கிறிஸ்துவே, முக்கியமான கருத்து கொடுக்கிறேன். அன்பான கருத்துக்கிறேன். ஒரு மனிதன் நல்லவனா கேட்டவனா என்பது எதை வைத்து நமக்கு தெரிகிறது? ஒவ்வொரு மனிதரும் எடுக்கின்ற முடிவுகளிலிருந்து தான் கிடைக்கிறது. நம்முடைய டிசிஷன், நாம் செய்கின்ற முடிவு எப்படி இருக்கிறதோ அவைகளுக்கு தான் நாம் நல்லவரா கெட்டவரா என்று பெரும்பாலும் நாம் கண்டுகொள்கிறோம். காலையில் சில பேருக்கு தோன்றி இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்ச நேரம் தோங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம், முடிஞ்சா சாயந்தரம் பூசைக்கு போகலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் எழுந்து வந்ததற்காக நிச்சயமாக உங்களை பற்றி பெருமைப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படித்தான் பல நேரங்களில் சிறு பிள்ளைகளுக்கு அப்படித்தான் படிக்கிறதா விளையாடுறதா, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறதா, கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கிறதா, மொபைல் கேம் விளையாடுறதா. சில சமயத்தில் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு சில பிள்ளைங்களுக்கு தெரியறது. பல நேரங்களில் கடவுளுடைய விருப்பம் அப்பா அம்மா வழியாக தான் வருகிறது. சில பேர் கேட்கிறார், வாழ்க்கையை பொழுதுபோக்கு தேவை, ஆனால் வாழ்க்கையே பொழுதுபோக்காக மாறிவிடக்கூடாது. படிக்கின்ற வயதில் அளவுக்கு அதிகமாக பொழுதுபோக்கில் ஈடுபட்டு வாழ்நாளை வீணடித்து விடக்கூடாது. என்னுடைய ஆசிரியர் சொன்னார், அவர் ஒரு தடவை போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது அவருடைய மாணவனை பார்த்தார். அவனுக்கு வேலை சீல் போடுற வேலை குட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவன் என்னடா இந்த வேலை தான் அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நான் ஸ்கூல்ல நீங்க பாடம் நடத்தும் போது பெரிய குத்திக்கிட்டே இருந்தேன் சார், இப்ப எனக்கு கிடைச்சது இந்த வேலை தான், ஒழுங்கா படிக்காம இருந்தேன் என்று அவன் சொன்னான். அதனால நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? சில பேர் பெரியவங்கலாம் தப்பா முடிவு பண்ணிக்கிறனே, எவ்வளோ பேர் சொன்னாங்களே, ஜெபித்து முடிவெடுக்கவில்லையே என்று நொந்து கொள்வதை நான் பார்க்கிறேன். தப்பா முடிவு பண்ணிக்கிறோம் என்றெல்லாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நாம் எல்லாரும் அவருடைய சீடர்கள் என்கின்ற விதத்தில் நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்மை அழைத்தார். இந்த முதல் வாசகத்தில் விவிலியத்தினுடைய முதல் 2 அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள பகுதி, அது உண்மையாகவே ஸ்ட்ரிக்டா வரலாறு என்று சொல்ல முடியாது. மனிதர் எவ்வாறு கடவுளால் உருவாக்கப்பட்டார், பாவம் எவ்வாறு உலகத்திலே நுழைந்தது என்பதை நமக்கு அறிவுறுத்துவதற்காக இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் தாம் சாயலில் மனிதனை உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக கடவுள் உருவாக்கினார். கடவுள் சாவுக்காக மனிதனை படைக்கவில்லை. கடவுளை பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டத்தினால், கடவுளை நம்பாமல் சாத்தானை நம்பியதால் பாவம் உலகிலே நுழைந்தது, சாவு உலகிலே நுழைந்தது என்கின்ற அந்த பகுதி சித்தரிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், கடவுள் எப்படி சொன்னாரா, இந்த கனியை சாப்பிட்டால் சாவும் என்று சொன்னார். இல்லை இல்லை, நீங்கள் கடவுளை போல் ஆவீர்கள் என்று சொன்ன சாத்தானின் வார்த்தையை ஏவாள் நம்பினார். புதிய ஏவாள் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் கபிரியேல் தூதர் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நம்பினார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இந்த பழைய ஏவாளை பாருங்கள், சாத்தானை நம்பி கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார். பழைய மனிதன் ஆதாரம் பாவம் செய்கிறார். ஆகையினால் பாவம் இந்த உலகத்திலே நுழைந்தது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே
நீ கடவுளை நம்பாதே, கடவுளுடைய வார்த்தையை கேட்காதே, நல்லது செய்யாதே, உன் சுயநலத்தை தேடு, இந்த உலகம்தான் கடைசி, இதற்கு பிறகு எதுவுமே இல்லை. ஏன் இந்த சாத்தான் நுழைவது பல்வேறு மனிதர்களா, நம்முடைய ஊடகங்களா, டிவியா, இன்டர்நெட்டா, மொபைலா, தவறான கருத்துக்களை நம்மில் புகுத்தி தவறு என்று தெரிந்தும் துணிந்து நம்மை செய்ய தூண்டுகின்ற சாத்தானின் சோதனைக்கு நாம் ஆளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளையை மீறினார், நல்லது செய்த ஆண்டவரை மறந்தார். முதல் வாசம் முடிந்து சகோதரி அழகாக தியான பாடலை பாடினார். பாவம் செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், இந்த தாவீது பாடிய அதே இறக்க நன்றாகத்தான். ஆண்டவரே, என் பாவம் எப்போதும் என் கண்முன்னே இருக்கின்றது. ஆண்டவரே, என் உள்ளத்தை தூய்மையாக்கும், என்னை மன்னித்தருளும், உமது புகழை பாடுவேன் என்று மன்னிப்பு தேடி மீண்டும் உறவை சரி செய்ய அழைக்கத்தான் உடனடியாக முதல் பாவத்திற்கு பிறகு இந்த மன்னிப்பு சங்கீதம் நமக்காக என்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய முதல் பெற்றோரை போல அல்லாமல் எப்படி சாத்தானை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு பாடம் கற்பிக்கிறார். முதல்ல பாருங்க, ஆண்டவர் 40 நாட்கள் உண்ணாமல் நம்பியிருக்கிறார். இந்த 40 நாட்கள் நாம் உண்மையாகவே கவனத்திலே செலவழிக்க வேண்டும். இன்றைக்கு வருகின்ற தொடர்புடையும் அதுதான் 40 நாள் நோக்கிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு மாதிரி காட்டினார். சாத்தானை எதிர்க்க நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு பெரிய கருவி நோக்கிலிருந்து ஜெபிப்பதற்காக 40 நாட்கள் ஆண்டவர் அதிகமாக ஜெபித்தார். அமைப்பார் ஜெபித்த ஆண்டவர், நோக்கிலிருந்து ஆண்டவர் சோதிக்கப்பட்டாலும் சாத்தானை எப்படி எதிர்கொள்கிறார் பாருங்க. சாத்தான் எப்படி சொல்லுது பாருங்க. ஆண்டவர்கிட்ட பசியா இருக்கிற நேரத்துல அந்த கல்லை பார்க்கும்போதே அப்பமாதிரி தோணி இருக்கும் போதற்கு, இந்த கல்லை நீ அப்பமா பார்த்து ஷார்ட்கட், குறுக்கு வழி, ரிடக்ஷன், ஃப்ரீ ஆஃபர் நீங்க எல்லாம் ஓடுவாங்க. மோட்டத்துக்கு பார்த்து ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. தன்னுடைய சுயநலத்துக்காக ஆண்டவர் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட பாராட்டு புகழ் அவருக்கு தேவை இல்லை. மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளுடைய வார்த்தையினால் உயிர் வாழ்கிறார். நீங்க சாப்பாட்டுக்காக எது வேணாலும் செய்யலாம்னு சில பேர் நினைக்கிறார். புலன்களை திருப்திப்படுத்த எது வேண்டுமானாலும் செய்யலாம். கண்ணுக்கு விருந்து, உடலுக்கு விருந்து, செவிக்கு விருந்து, இவை அனைத்தை விட ஆண்டோடைய வார்த்தை அளிக்கின்ற நிம்மதி இருக்கிறது. அதுவும் இவை எல்லாம் குப்பை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பணத்துக்காக, பொருளுக்காக, ஆடம்பரங்களுக்காக எதையும் செய்ய துணிகின்ற இந்த உலகத்தில் ஆண்டவர் வேண்டாம் என்று மறுக்கிறார். பின்னாடி அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாக அர்த்தமாக மாற்றுவார். பிறர் நலத்துக்காக ஆண்டவர் தன்னையே பெற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு தனக்காக வேண்டாம் என்று சொல்கிறார். வேண்டாம், இந்த ஷார்ட்கட் வேண்டாம். தந்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதையே உணவாக நான் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். பாருங்க, எது வேணாலும் பணத்துக்காக செய்யலாமா? எவ்வளவு பேர் அநியாயமாக பணம் சேர்க்கிறார். இது வேண்டுமானாலும் செய்யலாம். செய்யக்கூடாது என்பதற்கு ஆண்டவர்களே முன் உதாரணமாக இருக்கிறார். இரண்டாவது சாத்தான், இரண்டாவது சோதனை பாருங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு மேல ஆண்டவர் நிற்க வச்சு இங்கேருந்து ஜம்ப் பண்ணு, குதி. சாத்தானே வகையில கோல் பண்ணு, விவிலியத்தை மேற்கோள் பாடுகிறது. உங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி தன்னுடைய தூதர்களை வைத்து தாங்கிக் கொள்வாங்க இருக்கு. ஆண்டவர் என்ன பதில் சொல்ற?
கடவுளாகிய ஆண்டவரை சோதியாக. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீதான் பொறுப்பு. டூ வீலர்ல சமயத்துல ஹெல்மெட் இல்லாம ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போறது கடவுள் பாதுகாப்பு. ஒரு கடவுளாகிய ஆண்டவரை சோதியாக. எக்ஸாம்ஸ் வந்து படிக்காம விளையாடிட்டே இருக்கிறது கடவுள் பாதுகாப்பு. பாஸ் ஆகிடும். ஒரு கடவுளாகிய ஆண்டவரை சோதியாக. 50 வயசு ஆகுது, டாக்டர் போங்க, கொஞ்சம் செக்அப் பண்ணுங்க, ஜெனரல் செக்அப். இருமிக்கு வேற இருக்கிறீங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அதான் கடவுள் பாதுகாப்பு. ஒரு கடவுளாகிய ஆண்டவரை சோதியாக. ஒரு கடவுளாகிய ஆண்டவரை சோதியாக. உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆலயத்தின் மேலிருந்து கீழே குதிக்க மாட்டேன் என்று மறுத்தார். இன்றைக்கு எல்லா சுமையையும் ஆண்டவர்களை சுமத்திவிட்டு கண்ணாபினாயனுடைய வாழ்க்கை அறிவித்துக் கொண்டிருந்தார். நீ கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்கிறாய். கடவுளை நம்ப வேண்டும், உண்மைதான். ஆனால் உன்னுடைய கடமையை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஆண்டவரை எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள். கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே. 3வது சோதனை பாருங்க. சாத்தான் சொல்லும் மலைக்கு மேல ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் காட்டுது பாருங்க. எல்லாத்தையும் காட்டுது. நம்ம இந்த மெட்ராஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு பிளாட் வாங்குறாங்க சில பேரு. அப்புறம் ஒரு கடன் வாங்கி அல்லது ஏதோ நகையெல்லாம் விட்டு கூட ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு தொடங்கும் போது எவ்வளவு சந்தோஷம் அவசுவாமின்னு கருணைக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படா இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சந்தோஷப்படுறோம். சாத்தான் வந்து ஒரு சின்ன அந்த வீடு கட்டினது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் மெட்ராஸ் ஃபுல்லாக காட்டுறது வச்சுருவாங்க. சென்னை முழுவதும் சாத்தான் காட்டுகிறது. எதுவுமே வேணாம், காசு கொடுக்க வேணாம், கடன் வாங்க வேணாம், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். என் காலில் விழுந்து வணக்கம்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நம்மள சில பேர் எத்தனை தடவை வேணாலும் ஒரு நாள் வருஷம் வேணாலும் விழுந்துருக்கேன், எவ்வளோ வருஷம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். பதவிக்காக, பட்டத்துக்காக, புகழுக்காக எது வேண்டுமானாலும் செய்ய நினைக்கிறார்கள் இருப்பார். கடவுள் சொன்னார், எது முக்கியம்? பணம் இல்லை, புகழ் இல்லை, பதவி இல்லை. ஒரு கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்பாயாக. நீங்க எதை ஆராதிக்கிறீங்க? பணத்தையா, நகையையா, அழகான வீட்டையா, வாங்கி வைத்திருக்கிற வண்டியையா, காரையா, டிவியையா, மொபைலையா? இன்னைக்கு கடவுள் குட்டி குட்டி சிலைகள் வழியாக இல்லை. உன்னுடைய கடவுள் எது தெரியுமா? எது உன்னுடைய கவனத்தை ஈர்க்கிறதோ, எது உன்னால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அதுதான் உன்னுடைய கடவுளாக மாறிவிட்டது. பாருங்கள், இன்றைக்கு உலக பொருட்களை ஆராதிக்கிறோம், வேலையை ஆராதிக்கிறோம், ஒரு விதத்துல தவறான நண்பர்களை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்பாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சில பேர் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, ஆணவம் பெண்ணும் உயர் அதிகாரிகிட்ட ப்ரமோஷன் வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. சில பேர் தான் சொல்றாங்க, என் மானம் தான் புரியுது, உயிரே போனாலும் நான் பிரமாணிக்கம் தவற மாட்டேன், என் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பேன் என்று சொல்ல தோன்றுகின்ற ஆண்டவரை பாருங்கள். பிரியமானவர்கள், அவருடைய முடிவுகள் எப்படி ஒவ்வொரு நாளும் சிறியவர்களுக்கு பெரியவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். ஆண்டவர் சார்பாக இருக்க வேண்டும். 2வது வாசகம் சொன்னது, ஒரே மனிதனால் பாவம் நுழைந்தது, கீழ்ப்படியாமையால் பாவம் நுழைந்தது. ஆனால் ஒரே மனிதனை கீழ்ப்படுத்தலால் மீட்பு நுழைந்தது. சாட்கள் வேண்டாம், வீணான பொருள் வேண்டாம், உலக இன்பங்கள் வேண்டாம். கடவுளுக்குரிய இடத்தை பொருட்களுக்கும் சில நபர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரை பற்றி கொண்டிருப்போம். ஆண்டவர் எப்படி இந்த சோதனையை எல்லாம் வெற்றி கண்டார்? ஜெபம், தவம்,
இறை வார்த்தை. எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். எதை பார்க்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். ஜெபிப்போம். இந்த தவ காலத்தில் இறை வார்த்தையை கேட்போம். நல்ல முடிவுகளை எடுப்போம். மற்றவர்கள் மத்தியில சாட்சிய வாழ்வோம். ஆமென்.